வருத்தப்பட்டது யார்? தன்னுடைய பெற்றோரை பற்றி வருத்தப்பட்டு வந்திருக்காங்களா? யாருப்பா அது? எது சொன்னா? அப்பா நீ எதை சொன்னாலும் உள்ள பூந்துடலாம்னு நினச்சி வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. அது ஆதங்கம், வேகம். எல்லா சப்ஜெக்டும் சிலவர்களுக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? அதுதான் பர்டிகுலராக நம்மளை கூப்பிட்டுட்டும் போகும் நீ நினைக்கிற. கெட்டிக்காரன்டா. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மாங்காட்டுக்கு போயிருக்கியா? யார் கல்யாணத்துக்கு? உன்னுடைய அக்கா பொண்ணு. கால் வந்துட்டு வா. 18 நாட்கள் கழித்து என்னை பார். அதுவரை பொறுமையாக இருந்துக்கா. இந்த அகட்டி உண்டு நல்லா. 18 நாள் பொறுக்க சொல்லியிருக்கோம்னா அர்த்தம் இருக்கும். யாருக்கு? சரி. அதே சென்னை மாநகர் உடன் பிறந்தோர் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு மனம் உகந்தது யார்? கூட பிறந்தவங்க வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கான். யாருக்கு? யார் மாதிரி? யார் கூட பிறந்தவங்க? இது யார்? உன் புருஷன் எங்கே இருக்காரு? ஏன் அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய வார்த்தையை தெளிவாக கேட்டு வரணும். பிரிவும் பிரச்சனையும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நிம்மதி எல்லாருக்குமே இந்த உலகத்தில் யாருக்குமே முழுசாக கிடைக்காது. கிடைச்சிருக்காப்பா? இந்த உலகத்தில் நிம்மதி யாருக்காவது முழுசாக கிடைச்சிருக்கா? அந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது. அது உலகத்தினுடைய சாபம். உன் புருஷனுக்கு உனக்கும் பிரிவு பிரச்சனை இருக்கா? இன்னும் ஒரு தரம் காரணம் வந்துட்டு வா. உண்மை இல்லையா? கண்ண முடிக்கா பார்ப்போம். ஓஹோ சரி. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. கொஞ்சம் அங்கே தள்ளி நில்லுங்களேன் எல்லாரும். 2.5 வருஷமா உன்னுடைய கட்டுமனையில் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஆமாம். அதே மாதிரி அவசியமில்லாத நட்பின் பிரச்சனையின் காரணத்தால் இவன் குற்றம் செய்யாமலே மற்றவர்களுக்காக போலீஸ் விசாரணை போன்ற விஷயத்தில் தலையிடணும் என்ற விதியும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா சொல்கிறது? அந்த நிலைகளிலிருந்து அவனை காப்பாற்றியும் தரணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பக்கத்தில் இருந்து பொன்பொருளை எதிர்பார்த்து இனி நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவனுடைய மனது அதில் பற்று வச்சிருக்கு. இந்த நிலைகள் மாறுவதற்கு சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்து நீ சரிப்படுத்தி கொள்ளணும். அதனால் கொஞ்சம் கண்ண முடிக்கா சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னை நல்லா ஆக்குத்தானே. இந்தா இனி பிரச்சனை வராது, தெளிவாக்கித்தாரேன். கொஞ்சம் பணங்கள் வர வேண்டி இருக்குல்ல, வர வச்சுத்தாரேன். நல்லா இருமகளே. வெற்றி அன்னவா வேதம் நீ அல்லவா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சில நாட்கள் மனவேதனையும் நஷ்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து அதை தொடர்வதற்காக என்னுடைய துணையால் மீண்டும் செல்வங்களை பெற்று வளமோடு இருப்பேன். இப்போ உன் பையனுடைய கல்வியில் தேர்ச்சி தந்து அவன் நினச்ச வேலைக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நான் உனக்கு தரணும்.
கால் வந்துட்டு வரலாம். கொண்டாப்பா. வேற என்னப்பா வேணும்? தாத்தா கையை சிக்கன் விடுறா. இப்படி பிடித விட சிக்கனு பிடுறா. அப்பண்டிக்ஸ் இல்லை. ஆமாம், அப்பண்டிக்ஸ் கிடையாது. ஒரு அமிலம் சுரப்பு தன்மை குறைவாக இருக்குது. சரியாக்கிடுவோம், தைரியமாக இருங்க. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா நல்ல எழுதி வெற்றியை பெறுவான். இந்தா. ஆமாப்பா, கிடைச்சிரும். தைரியமாரு, நான் வாங்கி தரேன். இந்தா இவன் இன்னும் 2 முறை பார்க்க வரட்டும், அதை சரி பண்ணி தரேன். சரியா? இந்தா ஜெயிச்சுக்கா. இந்தா காசு பணம் வாங்கிக்கா, நல்லா இருப்பா. ஓகே. சொல்லி தர்மபுரி. தர்மபுரி பேரனா அவன் பேத்திய வாடிங்க. கால் வந்துட்டு வா. அவருக்கு நம்மளால சொல்ல முடியாது, சொன்னாலும் அவருக்கு புரியாது. என்ன வேணும்? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். 3 வருஷமாக உங்களுடைய குலதெய்வங்களை முறையாக வணங்க முடியாத பிரச்சனையும் குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்குடா. அதனால் இப்போ உறவினர்களுக்குள்ளும் பகை, ஒரு வயிற்றில் பிறந்த பிள்ளைகளும் மனவேதனையும் திசை திரும்புதலும் நடக்குது. இந்த காரணத்துக்கு செய்வன இருக்குமான்னு வீணாக குழப்பிக்கிட்டு எழுதிக்கலாம். அப்படி ஒன்றுமே கிடையாது. இப்போ கிரகங்கள் அப்படி உள்ள நிலைகளில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஒருத்தன் ஹைதராபாத் வர போயிட்டு வர வேண்டிய நிலைமை வரும். அதில் அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல உதவியும் கிடைக்கும். அதனால் இந்த மனநிலைகளை மாற்றி தர முடியுமான்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா குடும்பத்தை ஒற்றுமையாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல. கொஞ்சம் பண விஷயங்கள், கடன்கள் இருக்குது, தீர்த்து தாரேன். செல்வாக்கா இருக்க வைக்க. இந்தாப்பா, நல்லாரு, ஆனந்தமாக இருக்கு, வெற்றி உண்டு. வாடா. இவங்க அம்மா இவங்க அப்பங்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கலாம்ல. அப்படியா? சரியாக்கிடுவானே. போய்ட்டு ஆகும். கர்மசாமி தர்மபுரி. அம்மாய் பொறுமா, நீ தருமபுரியா? நீ தருமபுரியா? அப்படியா? தொழில் சம்பந்தமாக நஷ்டப்பட்டது யாரு? என்ன தொழில்ப்பா? டிரைவர். இப்போ என்ன மனவேதனைகளாக இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். இவனுக்கு உண்மையை சொல்ல சொல்லிடுவோம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாதப்பே. அழலையும் அழகம் தாண்டி புள்ள ரொம்ப மீசக்காரன் தாண்டி மன்னன் தாண்டி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன தம்பி வா. உன்னுடைய பிறப்பு அம்சத்துப்படி ஒரு பெண்ணால் அவன் உள்ள ரொம்ப மன வருத்தப்பட்டு நஷ்டப்பட்டு கேவலப்பட்டுட்டடா. உண்மை இல்லையாடா? கால் வந்துட்டு வா. சரி, அது சந்தோஷத்துக்காகப்பட்ட கேவலம் தானே, அது ஒரு மேட்ரே இல்லை. அதனால் இப்போ உனக்கு நிறைய பணத்தால் நஷ்டமும் மனவேதனையும் நடந்தாச்சு. குடியிருக்கிற வீடு நமக்கு யோகம் இருக்கா இல்லையாங்கிற ஒரு உள்குழப்பம் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இடத்த மாற்றுவோமா, தொழிலை மாற்றுவோமா? இடத்த மாற்றுவோண்டா, தொழில் அதே இருக்கட்டும். இன்னும் 1 வருஷ காலத்துக்கு இதை ஓட்டிக்கா. அடுத்து இன்னொரு வண்டி உனக்கு எடுத்து தரதுக்கு நான் வழிவகுத்து தரேன். தரேன்னா கால் வந்துட்டு வா. என்ன இங்கேருந்து போகிறானா? எங்கே போகிறான் கேட்டு பார்ப்போம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியாடா? எடுக்க போறியா? எங்கே இருக்காங்க? மாற்றி தரேன். நீ பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சாமி சொல்லியிருக்காரு. எடுத்து வச்சுக்கா. வெளிநாட்டு யோகம் உனக்கு இருக்குது. ஆமாம், அதெல்லாம் உன் தொழிலுக்கு தகுந்த உழைப்பு இருக்குது. கவலைப்படாத. கண்ணை முடிக்கா. கொஞ்ச நேரம் என்னென்னு கேட்குறேன். நல்ல முடிக்கா. குற்றம் ஓ மேலே தான்டா, அவன் மேலே இல்லை. கால் வந்துட்டு வா. ஆனாலும் பிரிவு இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்து வச்ச போதுமா? சந்தோஷம். ஆமாம்
சரி கரெக்டு. இன்னும் உன் மனத்தை பக்குவப்படுத்திக்கிடுவியா? இந்தா அவளுடைய உள்ளத்தையும் சரியாக்கி. அவ்வளோ அவசரமா? பிரிவு இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நாளைக்கே உனக்கு ஃபோனில் செய்தி வரும். போ, சந்தோஷமா இருக்கா, நல்லா இருக்கு. என்னது ஐயோ காளி டன் எல்லாரும் இதே கதையை தான் வச்சுருக்காங்க கையில். இந்தா நல்ல பரிசு வரும். போ, சந்தோஷமா இருக்கா, போயிட்டு எனக்கு கிரின்னு வருவோம். எந்த ஒரு காரி தலைவன் தலைவி கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கீங்களா? கிருஷ்ணகிரி கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவி வாங்க, கேட்டு வாங்கிக்கலாம். என்ன வேணும்ப்பா? உங்க ரெண்டு இருக்குல்லையா? கால் வந்துட்டு வா. சொன்னாலும் குத்தமடா, உங்க ரெண்டு ஒரு உள்ளத்தை பார்த்தேன். என்ன என்னப்பா பின்னால் தொங்க போட்டுக்கிட்டு வர? மாலையா? இவன் தோளில் தொங்க போட்டிருக்கான், நீ மேலே தொங்க போட்டிருக்க. சரி கரெக்ட், ஓகே. உடச்சி சொல்லுவான், மறைச்சி சொல்லுவா. நீ உடச்சி சொல்லுவான், அவன் மறைச்சி சொல்லுவான். அதுதான். இன்னொரு தடவை காலில் வந்துட்டுவாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வந்தது யாரு? ஏன் அப்படி கூப்பிட்டு வந்தான்னு நான் கேட்டேன். மனிதனுக்கு பார்த்து ரொம்ப ஆகிடுதுன்னா சந்தேகம் சேர்ந்தே வந்துடும். என்னடா வருமா வராதா? அதனால் இந்த வார்த்தைகளால் வீட்டுக்குள்ளே நிறைய மன வருத்தமும் நம்பிக்கை இல்லாத சில குழப்பங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கா? நீ அடிக்கடி அவனை பண விஷயத்துலேருந்து மனம் வர்ற, நீ அவனை சந்தேகப்பட்டு குழப்பம் பண்ணுற. ஆனால் அப்படி உள்ளதுக்கு உண்மையிலேயே அவன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த குழப்பம் ஏன் நமக்குள்ளே வருது அப்படிங்கிறதையும் தெரியணும், வரவிடாமலும் தடுக்கணும். இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு விடையோடு தான் இனிமே உன் கூட வாழ்வேன் அப்படிங்கிற முடிவோடு நீ வந்திருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். அடுத்த அடி என்னதுப்பா? அடுத்த அடி என்னது? இந்த பாட்டில் அடுத்த அடி என்னடா? அடுத்த அடி என்னதுப்பா? பழைய பாட்டு என்கிட்ட கேட்கணும். நீ உன்னை அல்லாதொரு பெண்ணை இனி நான், அதுதான் பாட்டு. உன் பாட்டும் அதுதான். கால் வந்துட்டு வா. யார் கிளம்பிட்டாங்க? அப்படியா? நல்லது, சந்தோஷம். வா, சந்தோஷமாக வந்து உட்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தியும் வைக்கும். ஒரு பொய்யை நான் சொல்லிட்டோம்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சும் போயிடும். உண்மையா இல்லையாடா? இப்போ நான் ஒரு இடத்துல இவனை குற்றவாளின்னு ஒரு பொய் சொல்லிட்டோம்னு வச்சுக்கா, நீ இவனை நம்புவியா? நம்ம நம்ப மாட்டேன். அதே மாதிரி இவன் பக்கத்தில் நேர்மை இருக்குது, உன் பக்கத்தில் உள்ள சிந்தனை தவறானது அப்படிங்கிற நிரூபித்து சொல்லிட்டோம்னா உங்கள் வாழ்க்கை சரியாயிடும். புரியுதா? அதனால் என் இஷ்டத்துக்கு எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு 5 நிமிடங்கள் என் முன்னால் கண்களை முடியுங்க பார்ப்போம். காலில் வந்துட்டு வரலாம். ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. இப்போ இருக்க கிரகங்கள் உங்களுடைய மன உணர்வுகளை கிளப்பி விட்டுருக்கு. கிரகப்படி உங்கள் ரெண்டுக்குள்ளே இந்த மன வாக்குவாதமும் பொருள் சம்பந்தமான குற்றமும் நகை நட்டுகள் சம்பந்தமான பிரச்சனையும் அடிக்கடி வாக்குவாதம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர யாருடைய நடைமுறையும் பழக்க வழக்கமும் காரணம் இல்லை. சரியா? அதனால் வீணாக சந்தேகப்படுவதோ வீணாக ஐயப்படுவதோ
மிகவும் தவறானது. ஆம்பளை ரோட்டில் போகும்போது 1000 பேர்கிட்ட பேசுவான், சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவான். அதுக்காக ஒரு விஷயத்தை இப்படி இருக்குமோன்னு யூகம் பண்ணிட்டோம்னா குடும்பம் கெட்டு போயிடும். சரிண்ணா? அதனால் அப்படி ஒரு தவறுகளோ பிரச்சனையோ உனக்கு நடக்கலை. இனி உங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரிசலும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? பக்கத்தில் வாங்க. கருப்பசாமிக்கு முந்தி எப்படி இந்தா இனி ஒருங்கிணைந்த வாழ்க்கையோடு ஒற்றுமையாக உயர்ந்துக்கிடுவீங்க. இந்தாடா காசு பணம் பெருகும், கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கலாம், நல்லா வாழ்ந்துக்கலாம். சரி கருப்பசாமி, ஆமாம் கிருஷ்ணகிரியா வரலாம். ஹாய் ஹாய் கால் வந்துட்டு வா. பே பூ இன்னொரு கால் வந்துட்டு வா. வீட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது சார். என்னம்மா பிள்ளைய பற்றி என்னம்மா பேசணும்? பசங்க கண்ண மூடுமா, என்னன்னு கேட்குறேன். புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை, இது புன்னகை செய்து செல்ல பிள்ளை. இன்னொரு கால் வந்துட்டு வா. 5க்கு பின்னாலே வந்த பிள்ளை, இது 6வதாக வந்த நல்ல பிள்ளை. உனக்கண்ணே ஏஎல் ராகவன் சார் பாடின பாட்டு, ஜமுனா ராணியும் அவங்களும். என்ன படத்தில்? இருவர் உள்ளத்தில். உன் பிள்ளைகள் இருவரும் மனம் வந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளை வேணும்னு. அதுக்காக முருகன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. புரியுதா? எனக்கு ஒரு பிள்ளைதா, உன் பேரை வைக்கணும்னு. இப்போ என்கிட்ட வந்து காக்கிய என் பேரை வைக்கத்துனா வச்சுருவீங்களா? ஆட்ரா காளி. ஒருத்தன் 14 வருஷம் குழந்தைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். டேய் உனக்கு ஒரு ஆம்பளை பேர் பிறப்பான்டா, என் பேர் வைக்கணும்டா அப்படின்னு. சாமி நேர்மை தவற மாட்டேன், உங்கள் பேரை தான் வைப்போம்னா. 14 வருஷம் பிள்ளை இல்லாதவன் குழந்தை உண்டாயாச்சு. அப்போ இடையில் வரவும் சொன்னாலே 7வது மாதத்தில் உனக்கு ஒரு கோளாறு வருண்டா, அந்த நேரத்தில் நீ மனம் குழம்பிட்ட, என் மேலே பழி சொல்லக்கூடாதுன்னு. 7 மாதத்தில் அவன் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி வந்துருச்சு. பக்கத்து ஊரில் ஒரு கோயில் கூட. வயிற்று வலிக்கு கோயில் கூடைக்கு ஏயா போகணும்? டாக்டருக்கு தானே போகணும். அவன் பொண்டாட்டியை விட்டு கோயில் கூடைக்கு போனான். சாமியா ஆய் ஓய் அப்படின்னு ஆடிக்கிட்டு, உன் பொண்டாட்டி வயிற்று வலியை நான் காப்பாற்றி தந்துடுறதப்பா அப்படின்னாரு. சாமக்குடைக்கு எனக்கு என்னப்பா செய்வேன்? எனக்கு கிடாய் விட்டுரு. சரி என் பேர் வச்சிடணும் நீ அப்படின்னா. சத்தியமாக உன் பேர் வச்சிருந்தேன் சாமிண்ணா. சரி பிள்ளை பிறக்கிறதுக்கு நான் பேர் வைக்கிறதுக்கு அவன் உனக்கு என்ன? அதனால் அங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டான் மகாராஜா. 9 மாதம் ஆச்சு வந்தான். சாமி நீ 25 நாள் தான் இருக்கு சாமிண்ணா. கொஞ்சம் கோலக்கலப்பையை சாத்திருக்கியே என்ன? லேசாக அவன் உள்ளத்தில் கோளாறு காட்டியிருக்கடா, நேர்மை தவறக்கூடாது, என் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்க. நீ கோணலாக்கிட்ட பிறக்கிற பிள்ளைக்கு காலில் கோணி பிறக்குண்டாண்ண. எப்படி பிறக்கும்? கோணலாக பிறக்கும்ண்ணே. பிள்ளை பிறந்துச்சு ஒத்த காரு கோணிக்கிட்டு. 2வது தரம் ஓடி வந்தான். மகனே நான் கொடுத்தவரம் கொடுத்தது தான், அறுவை சிகிச்சை செய்து உன் பிள்ளையை சரி பண்ணிக்கொள். அதனால் டாக்டர்கிட்ட போய் பிறந்த பிள்ளைக்கு 3 மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி காலை சரியாக்கி இப்போ வச்சுருக்கான். இன்றைக்கி வரதும் 12 வயசாச்சு அந்த பிள்ளைக்கு. இன்றைக்கி கோயிலுக்கு வர மாட்டான், ஏன்னா வரத்தவங்க வயசில் இன்னும் இதுக்கு தேவையில்லை. கால் வந்துட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நடக்குது அது அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு நம்ம அவ்வளவுக்கு விவரம் பேசுறதுக்கு டைம் இருக்கா? இல்லைல்ல. நீ அறிவாளி புரிஞ்சுக்கிடுவேன், அவன் புரிஞ்சுக்கிடுவேன். அதனால் இதை எதுக்கு சொல்கிறேன்? முருகப்பெருமான்கிட்ட போய் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் முருகா அப்படின்னு பேர் வச்சிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். புரியுதா? இப்போ என் பேர் என்கிட்ட வந்து வரத்தை கேட்க ஆம்பளை பையன் பிறப்பான். முருகா என்றே பேர் வை. அந்த உள்மனத்தில் என்ன சொல்லிச்சோ அதையே வாழ்த்துவோம். என்னப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு.
நலமடைவாய், ஆனந்தம் பெறுவாய், ஆவணியில் குழந்தை சரணமாகுவாய். ஓ, முடிஞ்சு போச்சு உத்தரவு. பட் அவங்களே நீ வந்து 3 நாளாவது, அதான் உன்னை கூப்பிட்டேப்பா சாமி, நாங்கள் 3 நாளாவது அப்படின்னு சொல்லி போய் கை காட்டு இழப்போம். கருப்பசாமி, சேலம் இல்லை, சேலம். நல்ல குறிச்சி இல்லைப்பா, அது கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன். எந்த ஊருண்ணே? மேட்டூர். சேலம். எல்லாரும் முன்னாடி வாங்க. எந்த ஊர்ப்பா? சேலம். அடுத்து வாராயோ. எந்த ஊருண்ணே? நீ ஏற்கனவே என்னை பார்த்து வந்தானடா, கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊரே? ஆமாம், ஒரு தெய்வ சித்து வேணும்னு முடிவெடுத்தியே, அது கிடைச்சிதா? ஏன் கிடைக்கல? நல்ல குரு கிடைக்கல, அதுதான் கிடைக்கல. கால் வந்துட்டு வரலாம். என்னடா வேணும் தம்பி? நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா? மாட்டீங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க அப்பனுடைய தாத்தா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அருந்து போவதற்கும் அவள் தற்கொலை செய்வதற்கும் காரணமாக இருந்தான். அதே தாத்தா தான், அந்த பாட்டன் தான் நீயா வந்து பிறந்திருக்க. அந்த ஜென்மபாவத்தின் அடிப்படையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஸ்டேஜ் கூட வந்து அப்படி தட்டி போயிடுது. இது ஒரு நடந்த சம்பவம். அடுத்து உங்கள் ஜாதகங்களை பார்ப்பாங்க. முதல்ல சரியாக இருக்கும். 2ஆம் தரம் போய் பார்த்தா இந்த ஜாதகத்துப்படி இந்த பிள்ளைங்க நிம்மதியாக வாழாது, தட்டி கழிச்சிருங்க. நீங்கள் உடனே நாளைக்கு நமக்கு பதில் வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும். இதுதான் உங்கள் கதை. இதுவரை நடக்கவே இல்லையே. அதனால் இந்த ஜாதகத்தில் என்ன பார்வை இருக்குன்னு பார்த்தேன். ராகு பார்வையினுடைய தன்மை இருக்கு. அதனால் அடிக்கடி டென்ஷன், அவநம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நிறைய சோதிடங்களை பார்த்து, சாமியார்கள், பூசாரிகள், கோயில்கள்லாம் பார்த்து, என்னத்தை போய் பார்க்க, எங்கே இவர் என்ன சொல்லுதாரோ. இப்போ கூட உன் உள்மனத்துக்குள்ள சரி பார்ப்போம், நிறைய கதைகள் வருது, நிறைய சொல்லுதாரு, என்ன நடக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. எல்லா கதையும் வேண்டாம் எனக்கு, அந்த கதையை பேசுவோம். அதனால் வரக்கூடிய ஆடி மாதத்துக்கு உட்பட பெண் இதுதான் என்று உங்களுக்கு நிர்ணயம் பண்ணித்தாரேன். என்னடா? அதனால் நண்பர்களை குறைச்சிக்கா சொன்னால் அர்த்தம் இருக்கும். நட்பை குறைக்கும் பொழுது, உன்னை பற்றி விசாரிக்கும் பொழுது வார்த்தைகள் நல்லா வந்துடும். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனால் ஒரு சில வார்த்தைகள் தெளிவில்லாமல் இந்த கிரகம் பண்ணும். அதனால் ஆடிக்குட்பட பெண் இதுதான் என்று நிர்ணயிச்சு தரேன். தை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை நடத்தி தரேன். ஆனால் ஒரு கல்யாணம் நடக்கும். இவனுக்கு என்ன ஒரு கல்யாணம்னா 2 கல்யாணம் நினச்சிக்கிட்டியே? அதுக்காக சொன்ன உடனே சிரிக்க போகிறேன். போய் உள்ள இவ்வளோ நாள் பாடுபட்டதுனால என் பிள்ளைக்கு 2 பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறியா? கல்யாணம் நடத்தி தந்துடுறேன். இவன் கல்யாணம் முடித்து 3 மாதம் ஆகும் பொழுது உன் பொம்பளை பிள்ளை குழந்தை உண்டாயிருவான். புரியுதா? அங்கே பிறக்கிறது ஆம்பளை பயலாக பிறப்பான், இந்த பயலுக்கு பொட்டை பிள்ளை பிறக்கும். சம்மந்தம் கலந்து வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. அப்படி தான் ஒரு வீட்டுக்கு சொன்னேன். ஆள் பேரை சொல்ல மாட்டேன். பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுங்க, அங்கே ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து 1 வயதுக்குள்ளே தாய் மாமனுக்கு கல்யாணம் நடக்கும். அவன் வயிற்றில் பிறக்கிறப்பல அந்த பிள்ளையை கெட்டக்கூடிய ஸ்டேஜில் வரவனை இப்போ பிறந்தாச்சு. அதைத்தான் இன்றைக்கி நானும் சொல்லுதேன். எல்லாம் வெற்றிகரமாக நடந்துடும், ஜெயிச்சு தரேன். என்ன இருந்து நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ. இந்த பக்கத்தில் வா. 2 வீலரை மாற்றிக்கிடணும்னு நினைக்கிறேன். மாற்றிக்கலாம். என்ன வா வா செல்லம். கருமசாமிக்கு வாடா. ஆவேசத்தை குறைச்சிக்கா.
நல்லா இருக்கு போய்ட்டு படபடா படபடா அப்பளம் கணக்கு புரியுதில்ல வீட்டில் குறைச்சிக்கோ. கருப்பசாமி ஆமாம், அதே சேலம் எல்லை இடம் வீடு சம்பந்தமாக மனம் குழம்பியது யார்? இடம் வீடு சம்பந்தமாக. என்னப்பா இடம் வீடு புரியல, தெளிவாக பேசுங்கோ. ஆ கால் வந்துட்டு வரலாம். மனைவி வழி சொத்தெல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்கா? அங்கே இருக்கிற 3 பேர் அந்த சொத்து சொந்தமாக குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துக்கு போய் உன்னையவே கீழே தள்ளதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துச்சு. உண்மையாட அதில் ஆபத்து வந்துருமோங்கிற பயம்லாம் உனக்கு வந்து பக்கத்துலேயே போகாமல் ஒதுங்கிக்கிட்டிய. கால் வந்துட்டு வா. அமைதி. அந்த சொத்து செய்ய முடியுமான்னு கேட்டேன். பணம் வேணுமா இடம் வேணுமா? அப்படி கேட்டால் எப்படி முடியும்? பணம் வேணுமா இடம் வேணுமா? மூன்று முறை என்னை பார்க்கவா? அந்த இடத்த முடிச்சு தரேன், வெட்டியாக்கி தரேன், உன் பணம் வெளியில் கிடக்கு வாங்கி தரேன். இந்தா என்னடா செய்யுது? ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது, சரியாயிரும். விட்டோம், அடுத்து பேசுவோம். கருப்பசாமி ஆமாம். அப்படியா? யார் மலைக்கு போகிறானா? எந்த மலைக்கு போகிறான்? என்ன காட்டு பார்க்குறேன். சபரிமலைக்கா, திருவண்ணாமலைக்கா, வெளியங்கிரி மலைக்கா? மலையேறி சிவனை கும்பிட போனது யாருப்பா? மலையேறி ஈத்தனை துதிக்க போனது யாரு? திருவண்ணாமலையா? யாரியா? உங்களுக்கு எந்த ஊர்? சேலத்திலிருந்து சிவனை துதிக்க மலையேறி சென்றவன் யாருன்னு கேட்கணும். எந்த மலை? கும்பிட்டு வா. பக்கத்தில் வரலாம். இதெல்லாம் என்னது? கால் ஒன்று வரலாம். அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். இப்போ 7 நாட்டு சனி நடக்கும் அந்த ஜாதகத்தில். நீ கவனித்து பார்த்தியா? ஆனால் அந்த ஜாதகத்துக்குரிய நபருக்கு வாழ்க்கையை அமைக்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையும் மன கஷ்டமும் இருக்கும். 3 மாதம் ஆகுது. இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் கிடைக்கணும். சொத்து சம்பந்தமான ஒரு குழப்பத்துக்கு தெளிவு கிடைக்கணும். உடன் பிறந்தவர்களால் மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும். நடக்கா? இவைகளெல்லாம் மாற்றி தரணும். வேற என்ன மூலிகை சம்பந்தமாக என்ன ஆராய்ச்சி? அப்படி நல்லா உட்கார்ந்துக்கலாம்ல. மூலிகை இல்லாத சித்து முனிவனுக்கு உண்டு. கொஞ்சம் கண்ணை மூடு, நான் உள்ளுக்கு வரேன். நல்ல கண்ணை முடிக்கப்பா. நல்ல நல்ல ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். படிச்சிருக்கியா? ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டினால் அது யோகமாகும். இப்போ யோகத்தை பற்றிய ஆசையும் யோக நிலையை பற்றிய சிந்தனையும் அதனுடைய முயற்சியும் நடக்கு. ஆனால் ஆத்மசக்தியை எழுப்பி எந்த இடத்தில் நிறுத்தினால் நாம் சமாதி நிலைக்கு வரலாம் என்ற விஷயம் உனக்கு தெளிவுபட தெரியலை. உண்மையா இல்லையா? அந்த ஆத்மசக்தியை நிறுத்துவதற்கு முன்னால் இங்கே கடமைகள் நிறைய இருக்க. எவன் செய்ய போகிறான்? இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா, அசத்துவோம். நம்ம வாழை பரமேஸ்வரியை பற்றி முன்னால் படிச்சிருக்கியா? முக்கியமானவள். அப்படி இருந்தும் அதை பற்றிய தவத்துக்கோ சித்துக்கோ வரலையே. ஏன்? விளக்கம் கொடுக்கறதுக்கு நாதி இல்லாமல் போயிடுதா?
இப்படி இருந்தால் எப்படி? ஒரு முடிவு இருக்க வேண்டாமா? லட்சியமில்லாத தவம் வெற்றி அடையுமா? அடையாது. இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கும். சரி, ஓகே. குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு தெரிந்திருக்க, ஆனால் அது எழும்பியிருக்கா இல்லையா என்றத உள்ளுக்குள்ளே தீர்மானம் பண்ணக்கூடிய தெளிவு கிடைக்கல. ஆனால் குண்டலினியை எழுப்பிவிட்டால் உச்சநிலைக்கு வருகிற பொழுது சுவை மாறும் என்ற ஒரு அர்த்தம் தெரிஞ்சிருக்க, அந்த சுவை மாற்றம் வரல. இதையெல்லாம் வராமல் இருக்கும் பொழுது யோக நிலையை பெறுவது எப்படி? அப்படி யோக நிலையை பெற்றால் ஜீவசமாதி என்றால் என்ன? ஜீவனோடு அடங்கி இருப்பதா, அல்ல ஜீவன் போன பிறகும் சரீரம் அழியாமல் காத்து இருப்பதா, அல்லது ஒவ்வொரு இடத்திலும் சமாதி நிலையை பெற்று பிரபஞ்ச சக்தியை நிலைநிறுத்திவிட்டு வேறு இடம் சென்று உலாவுவதா? இப்படி பல்வேறு நிலைகளிலே நிஷ்டதானம் இருக்கிறது. அந்த சக்தியை பெறுவதற்கு எவ்வளோ பயிற்சி வேண்டும் தெரியுமா? நிறைய விஷயங்கள் வேண்டும். நான் அனுபவித்ததை உன்னிடம் சொல்லுகிறேன். ஆகையினால் 3 மாதங்கள் கழித்து என்னை வந்து பார். அந்த யோக நிலைக்கு ஒரு முக்தியும் ஒரு வெற்றியும் தாரேன். அதில் நீ ஒரு சக்தியை பெறுவாய். அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் பகைமை இருக்குது. அதை நான் பக்குவமாக உனக்கு முடித்து பிரயோஜனம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, நான் ஜெயிச்சு தரேன். சரிண்ணா? 3 மாதம் பொறுமையாக இருக்கணும், வெற்றியாகி தரேன். அடுத்த வாரம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஜெயிச்சுக்கலாம். வரணும் நிச்சயமா. கருப்பசாமி, ஆமா, சாத்தூர் இல்லம்மா, சாத்தூர் சாத்தூர். என்னடா உன் மகனை பிடிச்சி தள்ளுத? அக்கா என்ன சாத்தூரா ஆத்தூரா? சாத்தூர். அறுவை சிகிச்சை செய்திருப்பது யார்? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலானே? நீங்கள் பண்ணியிருக்கலாம். நீங்கள் யாரும் பண்ணியிருக்கலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்னடா புரியுறியா? விட்டுறோம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தீராத நோய் கேன்சரால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து வந்தாய். இப்பொழுது உன் பிள்ளைக்கும் அந்த செல்லுகள் கொஞ்சம் இருந்து தாக்கம் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்கவலையும் குழப்பமும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்ல. கால் விட்டுவா. வேற என்னப்பா வேணும்? இந்த ஆவணியில் கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன். சந்தோஷமா இரு. உன் மனைக்குள்ள கொஞ்சம் தீய சக்திகள் விளையாடுது, அதை விரட்டி ஆக்கிடுறேன். அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். ஜெயிச்சுக்கோ, போயிட்டோம். கருமசாமி, அதே சாத்தூர். பொம்பளை பிள்ளை விஷயத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? பாப்பா. உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? பொறுமையாக இருக்கணும். பொம்பளை பிள்ளை இருக்கவன் வா அப்படின்னு நான் சொல்லி கூப்பிடலை. பொம்பளை பிள்ளை விஷயத்தை மனசால் வருத்தப்பட்டு வந்தது யார்? அதுதான் என் கேள்வி. வரலாம். பொம்பளை பிள்ளை இருக்குது, நம்ம இதை வச்சு அடிச்சுருவோம்னு நினச்சி வந்தால் நான் சரி, எப்படியோ நம்ம சாமி நம்மளை கூப்பிடணுங்கிற ஆசையில் அப்படி வாரிய. பக்தி தான் அதுக்கு காரணம். என்னப்பா உண்மையா இல்லையா? பக்தி தான் காரணம். கால் வந்துட்டு வரலாம். ஒரு கிடாய் ஒன்று வெட்ட வேண்டியது இருக்கப்பா. கிடாய் வெட்ட வேண்டியதுக்கா? எங்க, எந்த ஊரில் இருக்கு? அவர் பேர் என்ன பேர்? நான் வந்து நிற்க பாரு அந்த கிடாய். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். சாமி பேரை சொல்லி வெட்டி திக்கி விட்டு அருள் பெரும் ஜோதியே, தனிப்பெரும் கருணை. என்ன வேணும்?
ஒரு வார்த்தை சொல்லுவேன், பதில் சொன்னீங்கன்னா உருப்படியாக ஆக்கிடுவோம். அங்கே வாழ வைக்க இஷ்டம் இருக்கா? நீங்கள் கொஞ்சம் மாற்றி விடலாம்னு சிந்திச்சாலும் அவன் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கண்ணை முடிக்காங்க, கேட்டு பார்ப்போம் என்ன ஒன்று வைப்பான். என்னப்பா அங்கே என்ன நடக்கு? இவ்வளோதான விஷயம். சரி, கரெக்ட். காலில் வந்துட்டு வரலாம். என்னடா தட்டியா? எதுக்கு? அது ஏன் இப்போ அந்த வேலையை பார்க்க? எங்கே எவ்வளோ வேலை இருக்கு? உடைச்சி சொன்னால் உள்ள நொந்துரும், மறைச்சி சொன்னால் புரியக்கூடிய சக்தி வேணும். அந்த வீட்டு பக்கம் போனேன், அங்கே ஒரு சுலமாரசாமி பக்கம் இருக்கார், புரியுதா? ஆனால் அங்கே உள்ள பெரியவங்களால் கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டு உள்ளம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மனதை நிதானப்படுத்தி உன் பிள்ளைய சமாதானமாக அங்கேயே 2 குடும்பத்துக்கும் பொறுமையாக வாழ வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுமா? ஆனால் இப்போ பார்த்தேன், பொன்பொருள் எல்லாமே நஷ்டமாயிடுதுங்க. எல்லாம் பிடுங்கிட்டு வெறுமனையான பெண்மணியாக இருக்கிறாள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றமும் கிடைக்கும், தொழிலில் ஒரு ஏற்றமும் கிடைக்கும். உள்ள குழப்பம் இல்லாமல் மனப்பூர்வமாக நிம்மதியாக வாழ வச்சா போதுங்களா? பண்ணித்தரேன், சந்தோஷமாக இருக்க வைக்கேன். இடையில ஒரு நாள் மனதில் பிடிச்சிக்கோ, இடையில ஒரு நாள் ஏன் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவன் மனது கொஞ்சம் மாறிடுது. அந்த நிலைகள்லாம் மாற்றி உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். 2 பேரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். வேற உன் பிள்ளையை பற்றி வேற என்னப்பா வேணும்? இப்போதைக்கு அவன் வரமாட்டான், 1 வருஷத்துக்கு விட்டுப்பிடி. ஏன்னு கேட்க மாட்டேங்க, சும்மா கை நட்டி விபூதியை வாங்குத இல்லை. ஒரு உரைக்குள் இருகத்தி வைத்தல் ஆகாது. அவனுடைய அம்சத்துப்படி தகப்பை அல்லது மகன் யாராவது ஒரு ஆம்பளை தான் அந்த வீட்டில் இருக்கணும். இந்த குடும்பத்தில் அந்த கிரகம் மாறதுக்கு இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்குது. சற்று பொறுமையாக வெற்றியாக்கி தரேன். அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பான், அவன் மேலே பாசத்தோடு இருப்பான். மாங்கல்யம் வெற்றியாகும். அடுத்து பேசுவோம். கர்மசாமி, அதே சாத்தூர் எல்லை வீடு உடச்சி விடக்கா, வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லுது. யாருடைய வீடு? உங்கள் வீடா? என்ன வீடு என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லி கூப்பிடுது. யாருப்பா? சாத்தூர் எல்லை வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுச்சு. 1 கர்மசாமி பைசில் 1. என்னம்மா? எந்த ஊர்? சாத்தூர் பக்கமா? மேலே வீட்டு சுவர்கள்லாம் எப்படி இருக்கு? கும்பிட்டு வா, உன்னை தானே கூப்பிட்ருக்கேன். பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்குள்ள ஒரு தேவதை, ஒரு தெய்வம் வரும். அதை வச்சு நிறைய விஷயங்கள் அறிகுறிகளாகவும் அதை கும்பிட்டு வரக்கூடிய மனப்பக்குவமும் இருந்துச்சு. இப்போ அந்த தெய்வம் வெளியேறி 3 வருடங்கள் ஆகுது. இந்த 3 வருட காலத்தில் உடல்நிலை கோளாறுகளும் வந்துருச்சு. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல பிரிவு தலைகுனிவுகள் வழக்குகள் வந்துருச்சு. நிறைய பண நஷ்டமும் கடன்களும் ஏற்பட்டு போச்சு. இப்போ இருக்கிற வீடு கூட நமக்கு உருப்படியாக இருக்குமா இருக்காதுங்கிற சந்தேகமும் வந்துருச்சு. அதனால் இதில் மாறுபாட்டுக்கு என்ன காரணம்? என்ன அடையாளமா? கேட்டு பார்க்குறேன். கல்வெட்டு தாயுத்து அம்மா தாயுத்து பல சந்தேகம் தீர்ந்து விட சந்தோஷமான ஒரு சங்கதியை சொல்ல வரும் தாயுத்து. சில சண்டாளர் வேலைகளை தண்டோரம் போட்டு விட. வீட்டு பக்கத்தில் எதுவும் அடையாள பொருள் எடுத்தியாப்பா? செய்வினைக்குரிய பொருள்கள் அடையாளங்களாக
எப்போ எடுத்தீங்க? அச்சா, என்ன எடுத்து எங்கே போட்டீங்க? தண்ணியில் போட்டீங்க. காலில் வந்துட்டு வாங்க. அதுதான் கேட்டேன். வந்துட்டாங்களாம்ல, அது என்னன்னு தெரிய வேண்டாமா நமக்கு? நமக்கு ஒரு புதையல் எடுக்க சொல்லுங்களேன். இன்னும் ஒரு 1.25 மாதங்கள் வரை இந்த சோதனையுடைய டைம் இருக்கு. அது தீர்ந்தாச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். வீட்டுக்குள்ளே நான் வரேன், இருக்கிற வீட்டை மாளிகையாக்கி வெற்றியாக்கி தரேன், சீறு குறையாமல் பார்த்து ஜெயிச்சு தரேன். ஒரு விதண்டாவாதம் பண்ணிட்டு தானே வீட்டுக்குள்ளே. அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி பொம்பளை பிள்ளை பக்கத்தில் போக விடாம நிறுத்தி தந்துட்டா போதும்ல, கால் வந்துட்டுவான். அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கேட்க மாட்டீங்களா? கர்மசாமிக்கு வரலாம் செல்ல குட்டிகளே. இந்தாங்க, இந்த இருக்கங்குடியில் ஒருத்தி இருக்காள, இருக்கங்குடிக்கு போவீங்களா? மாவிளக்கு எடுக்க வேண்டியிருக்கா? ஏன் செய்யல? அடே அப்பா, மாவிளக்கு ரொம்ப பெரிய செலவு தானோ. இந்தா பணம் தந்துருக்கேன், நல்லா செஞ்சு முடிங்க. செம்மையா இருங்க, ஆனந்தமா இருங்க. போயிட்டாங்க. சாத்தூர் தலைவன் தலைவி மகன், கணவன் மனைவி மகன், அவங்களுக்கு கேட்கும் வரத்தை கொடுப்பான்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு வாட தம்பி, வா. நல்லா இருக்கியா? சிரிக்கின்றாள் அங்கே சிரிக்கின்றாள், சிந்திய கண்ணீர் நீர்வர கண்ணீர் சிரிக்கின்றாள். நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாமா? சாமி சொல்லிட்டாரு, 3 வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? என்ன கேட்க வேணும்? பாட்டு படித்தவங்க காதில் ஏறலையா? என்ன யார் சிரிக்கின்றால்? இன்னொரு பிள்ளை சிரிக்கிறத நம்ம ரசித்து பார்க்குறோம்ல, அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. 3 ஒரு கொண்டு போகிற காலில் வந்துட்டுவாங்க. கண்டுபிடிச்சிட்டாரு சாமி. சரி, அதுக்காக பார்க்காம இருக்க முடியுமா? ரசிக்காமல் இருக்க முடியுமா? உலக இயற்கை தானே. என்னப்பா தம்பி, நீ எப்படி ஆமா போடலாம்? தம்பி, பையனுக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு. கழிந்த 6 மாத காலமாக இவனுடைய மனநிலைகள் பக்குவங்கள் எல்லாமே மாறி போச்சு. இப்போ படிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் குறைஞ்சிடுது. சரியா? அவன் உன்கிட்டலாம் அடங்கி நடக்க மாட்டான். உனக்கு அப்போ மாதிரி பேசுவான். அதிகம் பேசினா நீ அவனை அடிக்கிறதுக்கு பதில் ஒன்று அடிச்சிருவோங்கிற பயம் உன் மனத்துக்குள்ள வந்துடுது. அதனால் இவன் கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லை, செம்மைப்படுத்தி இவனை நல்லா ஆக்கி தரேன். ஆனால் கருப்பசாமி, இவனை படிக்க வச்சு வேலைக்கு போக வைக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. போலீஸ் வேலைக்கு போவான், ரொம்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தியா? அதான் இன்னொரு தடவை காலில் வந்துட்டு நீ மட்டும் நீ இல்லடா. வரலாம், கேட்டு பார்ப்போம். என்னப்பா வீட்டு ஜீவசமாதி எங்கடா இருக்கு? ஜீவசமாதி இருக்கா? அதை ஒழுங்கா கும்பிடுறீங்களா? சமாதி இருக்கு, நீ கும்பிடுவியா? ஆனால் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கு, எனக்கு தெரியுதுங்கிறது பார்க்க வச்சுக்கிட்டாங்க. சரி, கரெக்டு விடு. ஆனால் உனக்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகம் ஆசி இருக்கிறதுனால இந்த காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. மகனை திருத்தி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன், தொழிலுக்கு வளமாக்கி தரேன், உடம்புல மூச்சு எடுக்கும்போது வலிக்க அதெல்லாம் உனக்கு மாற்றி தரேன். கால் விட்டுவான். வரலாம். யார் கையில் கொடுக்கலாம்? பொறுப்புள்ள மனைவி கையில் கொடு. இந்தா பிள்ளையை அடக்கி தரேன், பெருமையாக வாழ வைக்க. இந்தாடா காசு பணம் நிறைய தரேன், இந்த உலக வாழ்வை ஆனந்தமாக கழிக்க வைக்க. வா பக்கத்தில். உள்ளத்தை அடக்கவும், யாருக்கு பின்னாலையும் போக மாட்டேன். நல்லா இருக்கு, ஓடு வா. கர்மசாமிக்கு
புளியரை தாட்கோ நகர். புளியரை தாட்கோ நகர். புளியரை தாட்கோ நகர். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை குகனை குகனை. சிந்தனை செய் மனமே, மனமே மனமே. செந்தமிழ் கருள் ஞான. அடுத்து பேசுவோம். வாமா மகளங்க. இங்கே வரணும்ல. நோயாளி ஒரு பக்கம், ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் பார்க்க முடியுமா? வரட்டும், அவசரப்படாத. வரட்டும் 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 வரட்டும். அதுதான் நேரம், அதுதான் நேரம். வருவாள், ஏன் கலங்க வேண்டும்? மகா பொண்ணு பொண்ணு பிள்ளை பேர் ரெண்டு பேர். சுபஸ்ரீ. தாட்கோ நகர் சுபஸ்ரீ. எங்கே இருந்தாலும் வாங்க, அருள்வாக்கு வந்திருக்கு. தாட்கோ நகர் சுபஸ்ரீ. வந்துடுவா வந்துடுவா. நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, நீங்கள் வாட்ட அமைதியாக இருங்க, கவலைப்படாதீங்க. யார்? இங்கே வந்துட்டு தான் அங்கே போனோம். இங்கே வந்துட்டு போனோம். வந்துட்டா. அவளுக்கு தலை சுத்து வருது. காலில் விழுட்டு வா. ஒன்று போல காலில் விழுங்க. ஓஹோ வா. ஒரு காலத்தில் உன் தந்தையார் எந்த சாமியார் எந்த சோதனையும் நம்ப மாட்டான். தன்னுடைய அறிவு, தன் பக்தி, நம்ம ஆண்டவனை கும்பிட்டா போதும், ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பான். அது ஒரு நேர்மையான எண்ணம். ஏன்னா நானே அப்படி தான். ஆனால் இப்போ பிள்ளையினுடைய மனவேதனைக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கான். இதுதான் உண்மை. இந்த பிள்ளையினுடைய அங்கத்தை பற்றி நான் பார்த்தேன். சில வேளைகளில் தன்னை அறியாமல் ஏதோ ஒரு சக்தி அவன் உடம்பை வந்து தொடுது. அப்படி தொடுகிற சக்தி தெய்வமா அல்லது இவருடைய மன அலைகளா, அப்படி இல்லை வேறு எதுவும் ஆவி சம்பந்தமான விஷயமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா மகளே. மனோதத்துவ ரீதியில் உள்ளியல்னு சொல்லி ஒன்று இருக்கு. உள்ளியல் அடிமனதுக்குள்ள தன்னுடைய நினைவின் காரணத்தினால் ஒரு சில பாதிப்புகள், ஒரு சில தடைகள் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த மனதினுடைய உணர்வு அலைகள் எழுப்பி வெளிமனதின் மூலமாக ஏதோ ஒரு சக்தியை அட்டாக் பண்ணுறது மாதிரி உணர்வு அலைகள் அட்டாக் பண்ணும். அப்படித்தான் இது வந்திருக்குமா அப்படின்னு நினைத்து பார்த்தா அதனுடைய ஒரு பாதிப்பும், சில பேர்களுடைய தாக்குதலின் காரணத்தினால் சில ஆத்மசக்தியினுடைய தொடுதலும் ரெண்டு சேர்ந்து இவ மனத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு. இந்த மனம் குழம்புவதற்கு காரணங்கள் என்னமெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, கல்வி ஞானம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன் வாழ்வை அமைத்துக்கிடுவதற்கு ஏதோ ஒரு தடையும் ஒரு திசை திருப்பமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு திசை திருப்பம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நினைச்சது மாதிரி அமையாது, அப்படி அமைகிறது மாதிரி தெரியலை,
அப்படிங்கிற சைக்காலஜி ஆஃப் தாட் இவா உள் மனத்துக்குள்ள ஒரு பய உணர்வும் ஒரு தாக்கமும் இருக்குது. அதனால் மங்களகரமான விஷயங்களை பேசுகிற பொழுதோ அந்த முயற்சிகளை செய்கிற பொழுதோ சுமார் ஒரு 8 மணி நேரத்துக்கு உட்பட உடம்பில் ஒரு ஆங்காரத்தன்மை தோன்றிடும். அந்த ஆங்காரத்தன்மை தோன்றுகிற பொழுது இவ என்ன செய்தான்னு இவளுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட நிலை இப்போ இருக்குது. இதை மாற்றிக்கிட முடியுமான்னு கேட்டேன். மாற்ற முடியும். 7 முறை என்னை பார்க்க வரணும். 7 முறை என்னை பார்க்க வந்தால் 7வது முறையில் அவள் தெளிவாயிருவா. அதுக்குள்ளே அவன் நினைக்கிறத மாதிரி உயர்ந்த வாழ்க்கையும் அமைஞ்சிடும். அமைச்சிருந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். பக்கத்தில் வரலாம். வா, இங்கே வா. நீங்கள்லாம் அங்கே தள்ளி போய்க்காங்க. நீ உட்காந்துக்காமா, உட்காந்துக்கா. கொஞ்சம் எண்ணெயை மட்டும் சிந்தனை பண்ணி பார்ப்போம். உள் மனசுக்குள்ளே கை நட்டிக்கா. எண்ணெயை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கா. மனசு அலப்பாயக்கூடாதுமா. கர்ப்பசாமின்னு உள்ளத்துக்குள்ள நினச்சிக்கா. சாப்பிடலாம். இதை தேய்ச்சி இன்னைக்கு குளிச்சுக்கணும். இந்த தலை சுத்து, வாமிட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இன்னையிலேருந்து மனம் அடங்கி வரும். கவலைப்பட வேண்டாம். 7 முறை என்னை பார்க்க வரணும்ப்பா. இந்தா செல்வாக்க இந்த மகளே ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. இந்தாடா என்னாலும் உயர்ந்திருப்பாங்க. வாழ்க்கை கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? கடையநல்லூர் பகுதி, கடையநல்லூர் எல்லை. கடையநல்லூர். அவருக்கு கடையநல்லூர்லேயே சோம்பரப்பட்டில் இருந்துச்சு வராரு. எந்த ஊர்ப்பா தம்பி? காலைல வந்துட்டு வரலாம். கடையநல்லூர் அவங்களுக்கு இருக்கிறது இருக்க முடியா? தாமரை கண்ணங்கள். யார் இவர்கள்? 2.5 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே உடல்நிலை கோளாறுகளும் பண நஷ்டங்களும் தொழில் பார்க்க முடியாமல் மன உபாதைகளும் தோன்றிடுது. என்னப்பா? அப்படி தோன்றிய காரணத்தினால் நமக்கு மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்குமோ என்று 2 விதமான இடத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்தீர்கள். ஒன்று சாமி, இன்னொன்று ஜோதிட சம்பந்தமான விஷயத்தில். ஆனால் அப்படி நடந்திருக்கிறது என்றே உங்களுக்கு பதில் கிடைச்சிது. உண்மையா இல்லையா? ஆனால் அதற்கு பின்பும் இதுவரை எந்த ஒரு தெளிவான விழிப்பும் முன்னேற்றமும் இதுவரை கிடைக்கல. அந்த விழிப்பான செய்தி இன்னும் இருக்கா அல்லது அது தீர்ந்து விட்டதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிடுமா. கண்ண முடிக்காடா தம்பி, கண்ண முடிக்கா. கட்டி இருக்க அடங்கலையே. கால் வந்துட்டு வா. நேரம் நல்ல நேரம்.
ஜூன் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்குது. நான் ஒரு பொருள் தருவேன், பௌர்ணமிக்கு வந்து வாங்கிட்டு போ, ஜெயிச்சிருவேன். வெளிநாடுக்கு தடையில்லாமல் சென்று வெற்றியோடு வரலாம். பாருங்க, புண்ணியமடைவாய். இந்தாப்பா, ஆனந்தமாக இருப்பா. கர்மசாமி, ஆமாம், அப்படியா? வாழ்க 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 மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. களியக்கா விளை பக்கம், நாகர்கோயில் களியக்கா விளை பக்கம் யார் உண்டவிடே? அம்மன் தேரோட்டம் ஆடிக்கொண்டு அன்ன கிளியாட்டம் பாடிக்கொண்டு. மறைக்காத, யாரெல்லாம் வந்திருக்கிய? கடியக்காவை எந்த ஊர் உங்களுக்கு? பொலித்தலை. தொழில் சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? கால் ஒன்றுவா மணியத்தலமா பிரேக் விட்டு கொடுமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே போன உடனே தூக்கம் வருது, ஒரு விழிப்பான நிலை இல்லை, மூதேவி குடியிருக்கிறது மாதிரி இருக்கு, மனதெல்லாம் கெட்டுப்பட்டது மாதிரி, எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாத அளவுக்கு வருத்தமும் மனக்குழப்பமும் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளையுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் பக்குவப்படாமல் இருக்கு. ஒரு பக்கத்து காலில் படங்கால் பக்கத்தில் வலியும் ஊரலும் தோன்றி குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்க தொழில் எல்லாம் நஷ்டமும் கடன்களுமாக வந்து இருக்கு. அதனால இந்த கடனையும் தீர்க்கணும், அடுத்து உழைப்புக்கு எனக்கு குழப்பமில்லாத நல்ல வழியவும் காட்டணும். நிச்சயமாக போக வைக்கிறேன், தைரியமாக செயல்படலாம், வெற்றி உண்டு. காலை விட்டு வா. கருவேல முள்ளும் என்ன? கருவேல முள்ளா இருக்கு? அமைதி. கருவேல முள்ளு காட்டுக்குள்ள ஒரு சாமி இருக்கு, அது துளமான சாமி கூட்டுறவோடு இருக்கார். அந்த பக்கத்திலிருந்து வந்துச்சு. அதனால் உன்னுடைய நேரங்கள் தெளிவாகி விட்டன. இன்னும் 60 நாளில் அந்த வேலை தொடங்கும், பணமும் கிடைக்கும். இந்தா வெற்றி ஆயிக்கா, கூட வார ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு.